ஹலோ வியூவர்ஸ், உங்ககிட்ட யாராவது வந்து நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கிறோமா, அந்த சொசைட்டியில் எல்லோரும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட பதில் நோவாக தான் இருக்கும். நம்ம சொசைட்டியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நடுவுலையும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரே ப்ரொஃபஷனலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரியே எல்லோரும் ஒரே சேலரி வாங்குறதும் கிடையாது. பெரும்பாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க, ஒரு சில பேர் குடிசையில் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே வாழ்கிற எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். சரி, ரெஸ்பெக்ட் மட்டும்தான் கிடைக்கலன்னு பார்த்தா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே கிடைக்கிறதில்ல. எவ்வளவோ டெக்னாலஜிஸ் நம்ம உலகத்தில் வளர்ந்து வந்தாலும் நம்ம இந்தியாவில் மட்டும் இன்னும் மனிதனை வச்சு வேலை செய்கிற பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. அது உங்களாலேயோ என்னாலேயோ சத்தியமாக அந்த வேலையை பண்ணவே முடியாது. காரணம் அவங்களோட வறுமையின் கொடுமை. இந்நேரம் நீ என்ன ப்ரொஃபஷன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், சீவேஜ் கிளீனிங். ஓகே, அவங்கள பற்றி ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். ஐ ஆம் சந்துரு. 2021 படி நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கிட்டத்தட்ட 58,000 பேர் இன்னும் இந்த சீவேஜ் கிளீனிங்கிற ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட் இது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இப்படிப்பட்ட வேலையை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுது. பல போராட்டத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்டருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினாலும் மக்கள்கிட்ட ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு போராட்டம் பண்ணி கடைசியாக கொண்டு வந்தது தான் ரிப்பப்ளிக் டே. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பல பேருக்கு இங்கே இன்னும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல, நம்ம யாரும் ஈக்குவாலிட்டியாகவும் இல்லை. சீவேஜ் ஒர்க்கர்ஸ் ஒரு தண்ணி கேட்டால் கூட நம்ம அவங்களுக்கு தயங்குறோம். பிகாஸ் அவங்க செய்கிற வேலை எப்படி. இவங்கள மாதிரி சராசரியான மக்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாலுக்கு கூட அவங்களால போக முடியாது, ஒரு நல்ல ஹோட்டல்ஸுக்கு கூட அவங்களால போக முடியாது. காரணம் அவங்க அப்படி பண்ணுற வேலை. இதே ஒரு ப்ராப்ளம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டானால் மட்டும் #ஹியூமனிட்டி, #பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் ஆக்குறோம், அதை ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதே மக்கள் தான் அவங்க பல ப்ராப்ளம்ஸில் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒன்று யோசித்து பார்த்தீங்களா, இவங்க இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கலைன்னா நம்மளால் அது பார்க்க முடியாது. நம்ம நாடு எந்த நிலைமையில் நிற்கும்னு மட்டும் யோசித்து பாருங்கள். இதே தான் 2017 சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு. அப்போது க்ளீன் பண்ண முக்கால்வாசி பேர் இந்த ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க இல்லைன்னா நம்மளால் நம்ம நாட்டை நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த டாபிக் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் காலேஜில் எனக்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தனாலேயோ என்னமோ அவங்களோட கஷ்டம் என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம்.